பாரு. இன்னைக்கு நான் வந்து இத எப்படி குக் பண்றதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலா இது நான் இதுவரைக்கும் பண்ணாதது நான் இன்னைக்கு பண்றேன். என்னன்னா, இது வந்து எப்பவுமே இந்த ஹெட் இப்படி இது பண்ணிடுவோமா, அதுக்கப்புறம் ஐ யூஸ் டூ ரிமூவ் தி ஸ்கின். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இத அப்படியே நான் போடுறேன். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம வந்து இதுலலாம் பார்த்துருக்கோம். நல்ல ஆயில் நல்ல செம்ம ஹாட்டா ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா அத அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த ஹெட் மட்டும் இதாயிடும். சரியா? இது என்னது ஹெட்டு? ப்ரானோட ஹெட்டு. சரியா? உடனே வெறும் ஹெட்டுன்னு உடனே வாய்ஸ் மட்டும் கேட்டு அதுக்கப்புறமா வேறு எதையோ யோசிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். இங்கே பாரு, இது வந்து ஏன்னா இது ஏற்கனவே ஐ திங்க் இட் இஸ் அவ்வளோதான். இது வந்து கன்சூமேட்டிங்காக கொண்டு வந்துச்சு. ஓகேவா? அதனால் நானும் சாப்பிட்றதுக்காக தான் இதை வாங்கினேன். அதனால இது நான் எடுத்துட்டேன். சில பேர் இதை ஹெட்டு கூட தனியாக நல்லா தான் இருக்கும் முறுமுறுன்னு, இது சாப்பிடும்போது அதை சாப்பிடக்கூடாதான்ட்டு அதையும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் நான் அந்த அளவுக்கு போகல. இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இதோ இது வந்து இப்படி எடுத்துடலாம். சரியா? இது நான் அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் திரும்ப சொல்கிறேன். இதில் என்ன பண்ணுவேன் நான், சால்ட்டு, டர்மரிக், சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு இது பண்ணிடலாம். பாயில் பண்ணி குக் பண்ணி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி. ஸ்டீம் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ இது இருக்காது. ஃபுல்லாக தண்ணி போட்டே உப்பு, மஞ்சப்பொடி போடணும். ஏன் மஞ்சப்பொடி போடணுன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது பாய்சனாக இருந்தால் எடுத்துரும். இல்லைனா அதுவே வந்து பாய்சன் ஆனாலும் அது வேணாம் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா அப்போ வந்து அதை யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? தேர் இஸ் நோ இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எல்லாம் அது போட்டு தான் பண்ணணுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள் தட் இட் இஸ் ஓகே. இஃப் இட் இஸ் நாட் ஓகேன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் இட். ஓகே, அதனால் இந்த ப்ரிப்ரேஷனில் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எறாக்கு எவ்வளோ ஹெட்டு, அதாவது இத்தனை எறா இருக்குது. ஐ ஷுட் கவுண்ட். ஓகேவா? அந்த ஹெட்ஷிப் எவ்வளோ ஹெட்ஷிப் பாரு, 3 4 5 6. இது வந்து எப்போனா இன்யூமரபிள் கிடையாது, கவுண்டபிள் தான். ஏன்னா இது வந்து இவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது இதில். ஓகேவா? இதில் என்னென்னா என் ஹெட்டு என்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட்டு இந்த எறாவோட ஹெட்டாவது நான் வச்சுக்கிறேன்ட்டு இது நம்ம வச்சுக்க முடியுமா? ஆக்சுவலாக இது சாப்பிடக்கூட முடியாது. என்னோட பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்டைஜஷன் ஆகும். அப்புறம் வந்து இவ்வளோ இது வெனம் இருக்கும். பாடியில் மட்டும்தான் வெனம் இருக்குமானா, இது யோசித்து வேறு அப்படியே கொஞ்சம் வெனம் இருந்தாலும் இருக்கும். பாடியிலையும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், எதில் வேணால் இருக்கும். சரி பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து நான் இதோடய ரீட்டைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் அதுக்கப்புறமா இது வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இதில் என்ன பண்ணும், இதில் வந்து நான் இன்னும் கழுவிட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து இதெல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுமா, இதெல்லாம் வேறு மாதிரி பேசுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம மிக்சிங்லாம் போட்டோம்னா மென்னுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்துடும், ஃபீமேலுக்கு மென் வாய்ஸ் வந்துடும், மூஞ்செல்லாம் மாறிடும். அந்த மாதிரி அவங்களுடைய வேற ஒரு ஃபீமேலோடைய வேலையை வந்து சிஸ்டம்லேயே பேஸ் பண்ணி பண்ணால் கூட அது அப்படியே ஆளே மாறிடுவாங்க. ஓகேவா? ஸோ தே டோன்ட் மைண்ட். அது வந்து இதெல்லாம் முஷி இருக்கா இல்லையா, தாடி இருக்கா இல்லையா, கொண்டை இருக்கா இல்லையான்னெல்லாம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்படி மாறி போயிடும். ஓகேவா? சில பேர் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில பேர் மாற மாட்டாங்க. அதனால தான் வி டோன்ட் ஹாவ் திஸ். இதெல்லாம் வந்து அப்படியே இன்டைஜஷனில் இது பாரு எப்படி இருக்குது பாரு, இப்படி பிடிச்சி இப்படி தொங்க அப்படி வரும். நல்லாயிருக்கும். அது இப்படி காய வைக்கிற மாதிரி இது ஒரு மாதிரி இப்படி ஒரு அழகாக இருக்கும். இங்கே பாரு, இதோட நான் வந்து ராக் சால்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? சில சமயம் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ் கூட கிடைக்கும். பட் இது வந்து நம்ம பாயில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் சாஃப்டாகும், இதெல்லாம் வந்து சாஃப்டாகும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாரு, இந்த லிட்டு வந்து இதை வச்சு மூடிடும். ஓகேவா? ஏன் மூடணும்? இது வந்து அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். ஓகேவா? பாயிலும் சீக்கிரம் ஆகும், குக்கும் சரியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்லெட் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஓகேவா? இங்கேயோ ஒரு அவுட்லெட் இருக்குது, நல்லா குக் ஆகட்டும். உப்போடு தான் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? நான் இப்போ வந்து அதை இது சேர்க்கல.
இங்கே பாரு. இல்லையே நல்லா இந்த இது தெரியுது. செம்ம ஸ்டீமாக இருக்குல்ல, ஹாட்டாக இருக்குல்ல ஃபுல்லாக. இந்த தண்ணி இதிலே கூட அப்படியே வாத்துனாலும் நல்லது தான். ஒன்றும் இது இந்த பபிள்ஸ் எல்லாம் போட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி. இங்கே தெரியுதா இந்த இது எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது பாரு. நம்ம பார்க்கும்போது அது ஒயிட்டில் தானே இருந்தது. உப்பு போட்டு அதை பாயில் பண்ணும்போது அது எவ்வளோ. நம்ம மஞ்சள் பொடி போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு இது அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இந்த கலர் இதாக இருக்குது. இந்த பாரு எவ்வளோ அழகாக பாயில் ஆகும்போது எப்படி இருக்கு பாரு. இது ஃபுல்லாகவே இந்த ட்ரை ஆகட்டும். இந்த வாட்டர் இதோடய நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ் கலரில் இது. எனிபடி இஸ் கம்மிங் ஹோம் ஆண்டி சின்ன பசங்க வரதா இருந்தால் ஐ வில் என்கரேஜ். ஆல்வேஸ் ஐ வில் என்கரேஜ். சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, ஓகேவா. ஆனால் அந்த ஸ்கூல் பசங்கள் வந்து யாராவது பெரியவங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் பசங்களாக இருந்தால் அக்செப்ட் உள்ளே நுழைய விடுவாங்க அப்படின்னு அந்த பசங்களை வச்சுக்கிட்டே யாராவது பெருசாக வளையம் போட்டுனே இருப்பாங்க. ஏன்னா இது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து பிரச்சனைகளும் அப்படியே கோத்துக்கிட்டே வரலாம் அவங்க ஊர்லேருந்து, இல்லை வேறு எங்கே ஏதாவது அப்படின்ட்டு. அதனால் வெளிநாட்டிலேருந்து வர வரைக்கும் அப்படியே பிரச்சனைங்க வந்துன்னே இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட அப்படின்ட்டு. அதனால் சின்ன பசங்களை நான் அதனால தான் அவாய்ட் பண்ணுறேன்னு இல்லை. எனக்கு சில சில நேரங்களில் சின்ன பசங்க என் கண்ணதுலேயே அப்படி தெரிய மாட்டாங்க. நான் வந்து காலேஜேட்டில் தானே இருக்கேன், ஸ்கூல் எஜுகேஷனில் இல்லைல்ல. அதனால் வந்து 12th முடித்த பசங்க தான் வருவாங்க காலேஜுக்கு வந்தாங்கன்னா. ஸ்கூலில் போய் எடுக்கிறதா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்கும். நான் அதனால் யூனிவர்சிட்டிஸ் போகாதனால எனக்கு அந்த CAS கூட கிடைக்கல. எனது வந்து லெவல் 10ல் தான் இருக்குது. ஓகேவா. யூனிவர்சிட்டியில் போயிருந்தேன்னா அட்லீஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருப்பாங்கள்ல, யங்காக இருக்க ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. ரொம்ப யங்காக ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம். அதுக்கே கோவம் வரும். நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு கேட்கும். அப்புறம் யாராவது குழந்தைங்களுக்கு போய் நான் எதாவது செய்யலான்ட்டு போனேன்னா உடனே அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் அவங்க மம்மின்னு ஞாபகம் வரும். அவங்க மாமாங்களே இருக்காங்க நிறைய பேர், அவங்களே நிறைய கொண்டு வருவாங்க. அவங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால் ஐ டோன்ட் ரியலி கோ அண்ட் ஹெல்ப் ஆர் ஐ டோன்ட் ரியலி கோ அண்ட் டாக் டு எனி ஆஃப் தி சில்ட்ரன். அது வந்து ரொம்ப. அப்போ பேர் கேட்டால் கூட சாயம் அப்படின்னும், சாயத் அப்படின்னும், அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்குங்க சிலதெல்லாம். அதனால் எனக்கு ஐ ரியலி டோன்ட் லைக். அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மா அப்பாவே அதுங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னா அதுங்களது எடுத்துன்னு வச்சுன்னு சுற்றின்னு இருக்கோம் எங்கேயாவது. இல்லை வேறு யாராவது வந்து இது பண்ணுறாங்கன்னா கூட கார்டியன்ஸு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இங்கே பாரு. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் இவ்வளோ ட்ரையாக அப்படி எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து இது சொல்லும்.
இப்போ இந்த தண்ணி இது சுண்டுறதுக்காக நான் இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். பட் என்ன ஆகுது, இதோட உப்பு அப்படியே இதோட இதாக கலக்கும். அவ்வளோ உப்பு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டீம் இது கொஞ்சம் பாயில் ஆனோடனே அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா இது அவ்வளோவும் வந்து கொட்டிட்டு வேணால் கொட்டிடலாம். லைட்டில் பாரு, ஓகேவா? அதனால் டே லைட் மாதிரி தெரியுதுல்ல, டே லைட் தான் இப்போது. இப்போ எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாரு. நம்ம அந்த சால்ட் போட்டு அதை வேக வச்சனால தான் நமக்கு இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம கேசரி கூட போட வேணாம், மஞ்சளும் போட வேணாம், கேசரி பவுடர் கூட போட வேணாம். இது பாரு, இந்த ஆயிலில் வந்து நம்ம அப்படியே இதில் ஊற்று. ஆக்சுவலாக இதுவும் வந்து ப்ரோட்டீன் ரிச் தான். நம்மளுக்கு வந்து சிக்கன் மாதிரி தான் இதுவும். சிக்கன் அளவுக்கு ஃபேட் வராது, பட் இது வந்து நல்லா ப்ரோட்டீன் ஃபுட் தான், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான். அப்போ க்ளோஸ்ட் லிட் வச்சேன்ல, இப்போ ஓப்பன் லிட்டில் வைக்கலாம். இப்படியே வரும். நான் இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன் 2 டிவைட் பண்ணிட்டேன்னா, ஒன்று வந்து பெப்பருக்காக, இன்னொன்று வந்து சில்லிக்காக. ஓகேவா? பெப்பர் எல்லாம் கூட போட்டு ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப கசப்பாக அது மாதிரியே இருக்கும். அப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் வந்து கரம் மசாலாவோடு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே, அதனால் அது கொஞ்சமாக போட்டுருந்தா போதும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி இது மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. யூ மைட் ஹாவ் சர்டன் ப்ரிஃபரன்சஸ் ஹவு இட் கேன் பி டன். அதனால் if you want to make it the way that you want to make it, I'm just showing how I have done it. இது வந்து நான் பீல் ஆஃப் பண்ணாமல் இது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சேன். ஓகேவா? இதில் வந்து பெப்பரில் இப்படி நம்ம போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா இது வந்து அவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா டிஃப்ரென்ஸ். ஓகே, இதோட நான் ரைஸ் செஞ்சுட்டு அதோட மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது தனியாகவே சாப்பிட்லான்னா தனியாகவே சாப்பிட்லாம். இதோடு வந்து பஜ்ஜி அப்படி ஏதாவது பண்ணணும் அது மாதிரி இருந்ததுன்னா, ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன் பேட்டர் எதாவது வச்சா அதில் ஒரு முக்கி பண்ணோன்னா அது இன்னும் சவுக்குன்னு இருக்கும். ஓகேவா? அதனால் ரொம்ப அதெல்லாம் தேவையில்லை, இது சிம்பிளாக இருக்குது, இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னா இதோடய விட்டுடலாம். ஓகே, see that it tastes good. இல்லைன்னா இல்லைன்னா வேறு கொஞ்சம் ஏதாவது நீ செய்யணுன்னா இதோட செய்ய வேண்டியது. இப்போ ஏற்கனவே இந்த ட்ரை இது கருவேப்பிலை இருந்ததுல, அந்த பேக்கெட்டில் காமிச்சேன், அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்ந்து வந்து. இந்த பேர் இதோட இப்படி மேலே போட்டு ஐ டோல்ட் யூ நோ, சாயத் அண்ட் சாயம் அவங்க 2 பேருமே என்னுடைய டாட்டருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட் நாட் தேர் மதர்ஸ். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால தான் சில்ட்ரன் நல்லா தான் வந்தால் கூட சில நேரங்களில் மதர்ஸ் நல்லா இல்லைன்னா அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஷீ லாஸ்ட்
herself, but she may not have lost her childhood friends. That is, we had lost, not she had lost, we had lost. இதோ இது நல்லா இருக்கா? ரைஸ் போட்டுக்கோங்க. none of the mothers were her friends. இங்கே வந்ததுலேருந்தே அப்படி தான். அது என்னமோ அது இன்ஸ்டிடியூஷனல் ஃபால்ட் ஆகிடுச்சு. none of them were our friends actually. அது லிஸ்டிங்கில் யார் ஃப்ரெண்ட்ஸ்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு போர் எங்கே இருந்தாலும் இங்கே வந்தால் அதை சரி கட்டு முடிச்சுட்டு போயிடலாம். காயத்ரி மந்திரம் சொன்னோடனே அடுத்தது முளைச்சின்னு வந்துடும்வாங்க. பட் it will not return. It will return only for the good people. It will not return for the bad people. ஓகே பாரு, 1/2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இது நான் அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். ஓகேவா? நான் இதை பாயில் பண்ணல, ஸ்டீம் பண்ணல, குக் பண்ணல. இது சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இது இருக்கா, இது நான் இப்படி ஃப்ரை பண்ணிட்டேன். இது எனக்கு பாப்ட் ரைஸாக வருமா? I keep it in the high flame, அது தீஞ்சிடும். ஸோ I will leave it in the low. It takes time, so I'm not recording it for the whole time that it gets to get fried. இதோட இது பண்ணுறேன். It's not getting puffed up. இது இப்படி தான் ஆகுது. ஓகேவா? ஃப்ரைங். இந்த ரைஸ் நான் நல்ல ஆளுங்களெலாம் நினச்சி நான் இப்படி ஃப்ரை பண்ணால் ஓகே. சம்டைம்ஸ் இஃப் ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் மை எனிமீஸில் will I be able to eat this? அப்போ அது எவ்வளோ பிடிச்ச ஒரு இறாவோட வச்சுட்டு, அதனால் சம்டைம்ஸ் இல்லை சில பேர் பிடிக்காத ஆளுங்களை நினச்சி முதல்ல வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க எவ்வளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பிடிச்சவங்களுக்காக என்ன அதில் ஒரு திருஷ்டியான ஒரு சில விஷயம் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது பிணி ஆகிடும். ஓகே, 4 பேர் தானே வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்படின்னா 4 பேருக்காக நல்லதாக இருக்குமா கெடுதலாக இருக்குமாங்கிறது யாரும் அப்போ நல்லது பண்ணவங்க தானே இங்கே 4 பேர் தூக்கிறதுக்கு கூட வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எப்படின்னா உங்கள் குடும்பம் அழிஞ்சது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கடைசியாக சொல்லுவாங்க. இறந்தே போயிட்டா கூட அவங்க உயிரே இல்லைன்னா கூட சொல்லுவாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் மாற்றி எங்கட நம்மளை காட்டி கொடுத்துட போகிறாங்கன்ட்டு வேறு யாரோ ஏதோ ஆடிட்டுலாம் போவாங்க. இது என்னன்னா அது எப்படியோ இருந்தாலும் ஒரிஜினலான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த ஒரிஜினலான விஷயங்களில் அவங்க பார்வைப்படும் போது அது அவங்களுக்கு அது மாதிரி தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் 4 பேர் எங்கள் குடும்பம் அழிஞ்சதுக்கு யார் யார் காரணம்னா சின்ன வயசுலேருந்தே ஓகே நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் நான் ஓடிட்டே இருக்கிறேன். அது அப்படின்னா நான் இந்த கோயிலில் நான் சொல்ல முடியுமா, ரவீஸ்வரர் கோயில், இரவாஸ்வரர் கோயில், இரவாந்தநாத அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அது நான் அப்புறம் தான் பார்த்தேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா. அப்புறம் பார்த்தா அது சன்னுன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அது ராகு இரவு, அதனால பயத்தில் சும்மா பயந்துட்டு பொண்ணு, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா பயம் காட்டணும், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. லைக் ஐ டெல் யூ இல்லை, லைக் அந்த பி நடராஜன், அப்போ ஜபகுமார், அப்புறம் எம் ராஜு, எம் தேவேந்திரன் எல்லாம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க குடும்பம் அழிஞ்சதுக்கு யார் காரணம்னா
இது பார்த்தாவே தெரியல நீங்கள் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. தட்ஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்ட்டு சில நேரங்களில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். And that is how we get to this realization, the last stages of life. So anything that you can got to do before your 60 years, after 60 எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி another 1 year or 2 years, அது கூட அவ்வளோ தூரம் எதுக்கு போகணுங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. நான் சரி பார்ப்போம், எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் போகட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நல்லதாக அமையுமோ கெடுதலாக அமையுமோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மச் இஸ் இது ஃப்ரை ஆகிருக்கு. ஓகேவா, வில் ஐ பி ஏபிள் டு ஈட் திஸ்? அப்போல்லாம் வாடியும் எனக்கு பஃப் ஃப்ரைஸ் பண்ணவே தெரியாது. இதுமாதிரி சும்மா ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நான் அந்த இறாவோட தூவி விட்டுடலாம். ஓகேவா, ரைஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் a blessing, it comes as a curse also, you should realize. அதனால தாங்க நாங்கள் ரைஸு வீட்டு ரெண்டுமே சாப்பிட்றோம் அப்படின்னு. சில பேர் வந்து ரைஸ் சரியில்லைன்னா வீட்டில் வச்சுப்போம், வீட்டில் வைக்கலன்னா ரைஸில் வச்சுப்போம்னு மாற்றுவாங்க. திஸ் வீட்டு வேஸ்ட்டு மெய்ஸ் எல்லாம் போடணுன்னா கூட சம்டைம்ஸ் இதை விட அது பயங்கர ஓவர்டன் ஆகிடும். ஓகேவா, இந்த ரிசப்ஷன் சாரீஸ் எல்லாம் கூட அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலெல்லாம் கட்டக்கூடாது. லைக் வாட் யூ வேர் ஒன்லி தட் யூ வேர், சிம்பிள் க்ளோதிங் வாட் யூ ஹாவ் யூ வேர் தட். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற மாதிரி, ஃபேன்சி ட்ரெஸ் ஷோக்கு போகிற மாதிரிலாம் யூ ஷுட் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட். யூ மைட் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட் சம்படி, யூ மைட் பி ஏபிள் டு might have a liking or preference for certain people, பட் அது அவங்கள மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அது வந்து அப்போ அதுவே வந்து ஒரு பெரிய இன்டர்ஃபியரன்ஸாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்களே வாழ விடாத அளவுக்கு இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் தனித்தனியாக இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து கோத்துன்ட்டு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தனித்தனியாக இருப்பாங்க. ஸ்பேஸிங் இருக்கணும். நைஸ்டும். இது கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா தீஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை ஆற விட்டு நான் அரைச்சிட்டு அந்த இறா மேலே இப்படி கொஞ்சம் தூவிடுவேன். ஏன்னா அது முந்திரி பாதாம் அதெல்லாம் நட்ஸ் எல்லாம் கூட போடலாம், பட் திஸ் ஆல்சோ இஸ் குட். இன்னும் இதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு உங்களுக்கு யார் வந்து கோத்து கொடுத்தாங்க எனக்கு தெரில. அவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக அவங்கலாம் தேவையில்லாத சில வம்பெல்லாம். எனக்கு இதை என்ன பண்ணோன்னே தெரில. இது வந்து ஏன்னா அவனுக்கு தப்பிச்சுக்கிறதுக்காக நல்லா சில ஆளுங்களெல்லாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நல்லா உயிர் போனால் திரும்ப எல்லாம் வாங்கிக்குவாங்கல்ல, கெடுதல் தான் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்கும்? அதனாலே நல்லவங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து நல்லா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுவாங்க. அப்போ எப்படி தான் நான் இது பண்ண முடியும்? எனக்கே தெரியாது அந்த பசங்கள்லாம் என்ன ப்ராக்டிகல்ஸ் கற்றுக்கிட்டாங்க. எதுவும் சொல்லவும் சொல்லாது. இவங்களுக்குள்ளேயே அப்புறம் எல்லாம் தப்பு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பசங்க பண்ணாங்க தப்புன்ட்டு இது பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து எதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ எனக்கு புரியல. என்னாலே பார்க்க முடியல, என்னாலே என்னோடய ரிலேஷன்ஸோட இருக்க முடியல. இவங்க நடுவில் இருக்க ஆளுங்கள்லாம் யார்? அவ்வளோ மீடியேட்டர்ஸாக இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸே பார்க்க முடியாத அளவுக்குன்னு அவ்வளோ ஒர்க் கமிட்மெண்ட், இது இவ்வளோ சென்ச்சுரிஸ் ஓல்ட் ஸ்டோரிஸ். இட் கம்ஸ் ஸோ ஈஸி. சச் அவ்வளோ நல்லா ஈஸி ப்ரேயராக இருந்தால் ஓகே. வி நோ தட் இட் இஸ் ஸோ சச் இதுன்னு. அது அந்த இடத்துல யாருக்கு அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு தெரியும். ஓகே, இவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே அழகாக சாப்பிட்லாம். ஐயோ ரைஸ்லையே அப்படின்னு நினைக்கலாம். நல்லா இது நல்லாயிருக்கு. இது வந்து திஸ் ஐ எம் டெடிகேட்டிங் டு மை ட்ரை மம்மியர்.
பிகாஸ் ஷீ லுக்ட் as much as my husband. அதனால் நான் இன்றைக்கி இது ட்ரையாகவே பண்ணியிருக்கேன். நாட் டு ஹர் ஃபர்ஸ்ட் டாட்டர், ஷீ கால்ஸ் இட். ஏன்னா சும்மா எல்லாம் எங்கள் அம்மா தான் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லின்னு இருக்கனால அவங்களுக்கே தெரியும் அது அவங்க பொண்ணும் இல்லை, அவங்க ஹஸ்பண்டும் கிடையாது. இந்த பையனை எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வறுத்து இப்படி சமைச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பச்சை கலரில் ஆகலை, எந்த பற்றியா ரெட் கலரில் ஆயிருக்கு. என்னோடய இறா செம்புல தன் I could see from where she had got him also. நான் போகும்போது எனக்கு அப்படியே அவங்க சின்ன வயசில் எந்த ஏஜில் அவங்க she was able to bear himங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. லைக் the 2025 when I had gone over to Kanyakumari. She wouldn't have been unmarried, but still. It's a calling of the work.